نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் உயிரிலும் மேலாக ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வெள்ளி ஹுத்பாவிலே தொழுகை தோற்றுவிக்கும் வாழ்வியல் மாற்றங்கள் என்ற ஒரு தலைப்பிலே திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்து சொன்ன சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வரிசையில் ஐங்காலம் நாம் நிறைவேற்றக்கூடிய நம்முடைய தொழுகையானது அது வெறுமனே ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இந்த சமுதாயத்திலே மாறிப்போயிருக்கிற ஒரு நிலையை பரவலாக நம்மால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. உண்மையில் தொழுகையின் ஊடாக இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நாங்கள் பார்க்கலாம். திருமறை குர்ஆனிலே 20வது அத்தியாயம் 14வது வசனம், அந்த வசனத்திலே தொழுகையினுடைய இலக்கை இலட்சியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அகிமிஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். அந்த தொழுகையை நாம் ஏன் நிலைநாட்ட வேண்டும் என்றால், லிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தொழுகை ஏன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால், லிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக, என்னுடைய எண்ணங்களை உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்திக் கொள்வதற்காக. அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன அசைவுகளை கூட அவன் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை எங்களுக்குள் ஏற்படுத்துவதற்காக என்று அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சிந்தனையை இன்று நாம் தொழுகின்ற அந்த தொழுகை எங்களுக்குள் ஏற்படுத்துகிறதா என்பதுதான் கேள்வி. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலாவினுடைய அவதானத்தை பற்றி, அல்லாஹ் தஆலா எங்களை எப்படியெல்லாம் நோட்டமிடுகிறான் என்பதை பற்றி பல்வேறு இடங்களில் அல் குர்ஆன் பிரஸ்தாபிப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
அலீமும் பிதாத்தி சுதூர். மனித உள்ளங்களில் உள்ள அந்த எண்ண ஓட்டங்களை அல்லாஹ் தஆலா அவதானிக்கிறான், அவன் அறிந்து வைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். உங்களுடைய கண்கள் செய்யக்கூடிய மோசடிகளையும், நீ எதை பார்க்கிறாய், யாரை பார்க்கிறாய், எந்த காட்சியை பார்க்கிறாய், அந்த கண் ஜாடையினால் நாம் செய்யக்கூடிய அந்த அநியாயங்களை, எங்களுடைய உள்ளங்களில் நாம் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறோமோ, புதைத்து வைத்திருக்கிறோமோ, அந்த எண்ண ஓட்டங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அறிகிறான் என்று அல் குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறது என்றால், இந்த சிந்தனை அல்லாஹ் என்ன பார்க்கிறான், என்ற உள்ளத்தை அவதானிக்கிறான், என்ற கண் அசைவை பார்க்கிறான், என்னுடைய உடம்பின் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் அல்லாஹ் தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதுதான் தொழுகையினுடைய அடிப்படையான நோக்கம், லட்சியம் என்று அல் குர்ஆனின் இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த இலக்கை நாம் அடைந்தால் அல்லாஹ்வுடைய நினைவுகள் எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றெடுக்கின்ற அந்த கட்டத்தை நம்முடைய உள்ளங்கள் அடைந்து விட்டால், அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும். அந்த மாற்றம் ஏற்படவில்லை என்றால் நம்முடைய தொழுகை அதன் இலட்சியத்தை அடையவில்லை என்று அர்த்தம். அது என்ன அந்த வாழ்வியல் மாற்றம்? அல்லாஹ்வினுடைய எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஊற்றெடுத்து விட்டால் அந்த மாற்றம் எங்கு தாக்கம் செலுத்தும் தெரியுமா? நம்முடைய கடை தெருவிலே அது தாக்கம் செலுத்தும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் அது தாக்கம் செலுத்தும். நம்முடைய வியாபார நடவடிக்கைகளில் அது தாக்கத்தை விளைவிக்கும். ஒரு தொழுகையாளி அல்லாஹ்வினுடைய எண்ணங்களால் உள்ளத்தில் எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உண்மையான முஸ்லிம், அவனுடைய வியாபாரம் எப்படி இருக்கும்? அதுல ஏமாற்று இருக்காது, அதுல பொய் இருக்காது, அதுல கலப்படம் இருக்காது, அதுல போலியான வாக்குறுதிகளை வழங்கி நுகர்வோரை, பொதுமக்களை ஏமாற்றுகின்ற எந்த ஒரு சுரண்டலும் இருக்காது. முஸ்லிம் வியாபாரிகள் என்றால் அவர்கள் நேர்மையானவர்கள், அவர்கள் பொய் சொல்லாதவர்கள், அவர்கள் வாக்களித்தால் அதை மீறாதவர்கள். ஒரு முஸ்லிமினுடைய கடைக்கு நாம் நம்பி செல்லலாம், நம்பி ஒரு பொருளை வாங்கலாம். அந்த அளவுக்கு அவர்கள் அப்பழுக்கற்ற ஒழுக்க சீரர்கள் என்ற ஒரு எண்ணத்தை அது ஏற்படுத்தி இருக்கும். அந்த தாக்கம் முஸ்லிம்களால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய பிசினஸ் இப்படித்தான் அமைந்திருக்கிறதா? இன்னைக்கு இலங்கையில முஸ்லிம்களுடைய கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் எப்படி மாறி போயிருக்கின்றன? முஸ்லிமா அவனை நம்பாத, முஸ்லிமா கொஞ்சம் கவனமா அவனோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுங்கள் என்று எல்லாம் பிற மதத்தவர்கள் அன்பர்கள் நினைக்கின்ற அளவுக்கு நம்முடைய வியாபார நடவடிக்கைகளில் பொய்யும் புரட்டும் நிறைந்திருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் என்னை
அந்த இறைவன், அந்த அல்லாஹ் ஒரு கடை தெருவிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஏற்படாத போது இந்த விளைவுகள், பாதிப்புகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு உண்மையான தொழுகை என்பது அது உரிய விதத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தால் முஸ்லிம் ஹோட்டல்களினுடைய நிலை இன்று தலைகீழாக மாறி போயிருக்கும். நீங்க சாதாரணமா நடைமுறை வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு முஸ்லிம் ஹோட்டலுக்கு நம்மால் போய் நம்பிக்கையோடு உணவை எடுத்து நம்மால் உண்ண முடியுமாக இருக்கிறதா? அந்த நாணயம் அந்த ஹோட்டலிலே பேணப்படுகிறதா? திருமறை குர்ஆன்ல வசனத்தை ஓதுகிறோம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகப்பிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தூய்மையானவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறானா இல்லையா? நம்முடைய உடை தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய நடவடிக்கைகள் தூய்மையாக அமைய வேண்டும். அதை அரசின் அதிபதி அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அது அல்லாஹ் அவதானித்துக் கொண்டும் இருக்கிறான். நான் தூய்மையா நடக்கிறேனா? என்னுடைய சகல விவகாரங்களிலும் அந்த தூய்மை வெளிப்படுகிறதா என்பதை அல்லாஹ் அவதானிக்கிறான் என்ற உணர்வை தொழுகை ஏற்படுத்தி இருந்தால் ஹோட்டல்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கும்? அந்த தூய்மை இருக்கும், சுகாதாரம் இருக்கும், அங்கு சமைக்கப்படுகிற உணவுகளில அந்த ஆரோக்கியம் இருக்கும். இன்னைக்கு எத்தனை முஸ்லிம் ஹோட்டல்கள் சீல் வைக்கப்படுகின்றன? எத்தனை முஸ்லிம் ஹோட்டல்கள் இன்று அதிகாரிகளினால் சீல் வைத்து இழுத்து மூடப்படுகின்றன? என்ன காரணம்? காலாவதியான பொருட்கள் அங்கு விற்கப்படுகின்றன. மனித ஆரோக்கியத்திற்கு உகந்த பொருத்தமில்லாத உணவு பதார்த்தங்கள் அங்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு முஸ்லிம் ஹோட்டலில் அதனுடைய சமையலறைக்கு சென்றால் அங்கு ஆக அசுத்தமான ஒரு நிலை காணப்படுகிறது என்ற நிலைதான் இன்று முஸ்லிம் ஹோட்டல்களில் நிலவுகிறது என்றால் நாம் தொழுகை எங்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தவில்லை. அந்த இடத்துல அல்லாஹ் என்னை அவதானிக்கிறான் என்ற அந்த சிந்தனை பிறக்கவில்லை. இன்னைக்கு பாடசாலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை ஆசிரியர்கள் உரிய விதத்தில் தங்களுடைய கற்பித்தல் பணியை செய்கிறார்கள்? அங்கு அமானிதம் பேணப்படுகிறதா? ஒரு எதிர்கால சமுதாயத்தை இந்த மக்கள், இந்த பெற்றோர்கள் எங்களை நம்பி எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, அந்த பிஞ்சு உள்ளங்களில் சரியான வழிகாட்டுதல்களை, சரியான கல்வி போதனைகளை அவர்களுக்கு ஊட்டி அவர்களை சரியான அச்சிலே வாழ்த்தி எடுப்பது ஒரு ஆசிரியனுடைய கடமை இல்லையா? ஒரு பாடசாலையினுடைய பொறுப்பு இல்லையா? அது இன்று உரிய விதத்தில் இந்த சமுதாயத்தில் நிறைவேற்றப்படுகிறதா? 2 மணி 1:30 மணிக்கு எல்லாம் ஒரு பாடசாலை ஆசிரியருக்கு வீட்டுக்கு செல்லுகிற அனுமதியை அரசாங்கம் வழங்குகிறது என்றால் அதனுடைய அடிப்படை காரணம் என்ன? அடுத்த நாள் பிள்ளைகளுக்கு கல்வி போதனைக்காக அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு அந்த அமானியத்தை காண முடியவில்லை. முஸ்லிமாயிருக்கிறான், தன்னை ஒரு தொழுகையாளியாக சித்தரித்துக் கொள்கிறான்,
5 வேளை விடாமல் தொழக்கூடியவன் என்று பெருமையாக தன்னை பற்றி புகழ்ந்து கொள்கிறான். ஆனா பாடசாலைக்கு போனா அங்கு முறையாக கல்வி போதனை செய்வதில்லை. தன்னுடன் கற்கிற பிள்ளைகளை கூட மாலை நேர டியூஷன் வகுப்புகளுக்கு வருமாறு அந்த ஆசிரியர் நிர்பந்திக்கிறார் என்றால் இவன் கல்வியில் ஊழல் செய்யவில்லையா? கல்வியில் சுரண்டலில் ஈடுபடவில்லையா? அப்பாவி மக்களினுடைய அந்த காசு பணங்களை அவன் சுரண்டவில்லையா? அந்த நம்பிக்கையை அவன் தகர்க்கவில்லையா? அப்ப இவனுடைய தொழுகை இவனுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இவன் என்ன நினைக்கிறான்? அல்லாஹ்வுடைய நினைவு திக்ர் என்பது அது பள்ளிக்குள்ள மட்டும்தான், சஃப்ல நிக்கிற நேரம் மட்டும்தான். அது பாடசாலைக்கு வந்தால் கல்வி போதனை என்று வந்துவிட்டால், கற்றல் நடவடிக்கை என்று வந்துவிட்டால் அவையெல்லாம் அல்லாஹ் என்ன குற்றம் பிடிக்க மாட்டான், என்ன பார்க்க மாட்டான் என்று அவன் நாவினால் சொல்லாவிட்டாலும் அவனுடைய நடத்தை அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஒரு அதிகாரியை எடுங்கள், ஒரு அரசியல்வாதியை எடுங்கள், ஒரு சமூக தலைமைத்துவத்தை எடுங்கள், ஒரு பள்ளி நிர்வாகத்தை எடுங்கள். இன்னைக்கு எப்படி இருக்கிறது இந்த தலைமைத்துவங்கள் எல்லாம்? இந்த அதிகார வர்க்கங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்வகங்கள் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்கள்? தங்களுக்கு தெரிந்த, தங்களுக்கு அறிமுகமானவர்கள் ஏதாவது ஒரு தப்பு தவறை செய்துவிட்டால் அதை கண்டும் காணாதது போல் சென்று விடுகிறார்கள். எவனிடம் அதிகாரம் இருக்கிறதோ, எவனிடம் பணப்பலம் இருக்கிறதோ, எவனுக்கு சமூக அந்தஸ்து நிலவுகிறதோ அப்படியான ஏழல் செயலிகளுக்கு தனிச்சலுகை யாருக்கிட்ட? இந்த அதிகார வர்க்கத்திடம், இந்த தலைமைத்துவங்களிடம். அதே தவறை ஒரு சாமானிய மனிதன் இழைத்து விட்டால் அவனை போய் இருக்கிறான், சட்டத்தின் பிடியிலே சிக்க வைக்கிறான். அவனால் மீண்டு வர முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் அவனுக்கு இந்த அதிகார வர்க்கம் கொடுக்கிறது என்றால் அல்லாஹ் என்னை இந்த தலைமைத்துவத்தில் வைத்திருக்கிறார், இதற்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் அவதானிக்கிறான் என்ற அந்த திக்ருல்லாஹ், அந்த இறை நினைவு அந்த இடத்திலே அவனிடம் இல்லாமல் போனதனுடைய வெளிப்பாடு அது. எனவே ஒரு தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விவகாரங்களிலும் அது தாக்கத்தை செலுத்த வேண்டும். அது பள்ளிக்குள்ள மட்டுமல்ல, அது பாடசாலையிலும் மூக்கை நுழைக்கும். ஒருவன் பாதையிலே நடந்து செல்கிறான், அந்த பாதையிலே மனித சமுதாயத்திற்கு தொல்லை தரக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கிறது. ஒரு கல்லோ முள்ளோ ஒரு குழியோ மக்கள் சிரமப்படுகிற ஒரு நிலை நீக்கிறது என்றால் அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதனை நான் சொர்க்கத்திலே புரண்டு கொண்டிருப்பதை கண்டேன். ஒரு மனிதனை நான் சொர்க்கத்தில் கண்ட, அவன் அந்த இன்பங்களில் லயித்து புரண்டு கொண்டிருக்கிறான். யாரப்பா அந்த மனிதன் என்றால், உலக வாழ்க்கையில் அவன் ஒரு பாதையிலே செல்லுகிற போது ஒரு முட்கிளை பாதையின் குறுக்கே வீழ்ந்து கிடக்கிறது. அந்த முட்கிளை மனித நடமாட்டத்திற்கு இடையூறாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதை சிரமதானம் செய்து அதை அவன் ஒரு போரமாக ஒதுக்கி வைக்கிறான். அந்த காரியத்தை செய்வதற்காக அவன் சொர்க்கம் நுழைகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள் என்றால்
ஒரு முஸ்லிம் எதை சிந்திக்க வேண்டும்? ஒரு பாதை, ஒரு ஊர் மக்கள் அந்தந்த ஊரில் உள்ள பாதைகளினுடைய நிலைகளை சிந்திக்க வேண்டும். இது மக்களுக்கு இடைஞ்சலா இருக்குதா? இது தொல்லை கொடுக்கும் விதத்தில் இருக்குதா? இதே ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் அதற்கு என்று உள்யாவுக்கு நீங்கள் கமிட்டிகளை நியமிப்பது போன்று ஏனைய கடமைகளுக்காக தனித்தனி குழுக்களை நியமிப்பதை போன்று ஒரு ஊரில் உள்ள பாதைகளை சிரமதானம் செய்வதற்காக ஒரு குழுவை நியமித்து அந்த பணியை செய்வதும் ஒரு மஸ்ஜித் நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. ஏன்? அல்லாஹ் தஆலா அதை அவதானிக்கிறான், அதை விரும்புகிறான். அந்த வேலையை செய்தால் அதற்கு பரிசாக சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால், பாதையில் தொல்லை தருகிற பொருட்களை காணுகிற போது இந்த இறை உணர்வு, அல்லாஹ் என்னை இந்த செயலை பார்க்கிறான் என்ற சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாடுகிற போது அந்த நன்மையை அவன் அடைந்து கொள்கிறான். எனவே தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள்ல ஒண்ணுதான் போதை வஸ்து பாவனை, ஐஸ் பாவனை. இந்த போதை வஸ்து பாவனையை ஒழிப்பதற்காக எத்தனையோ சட்டங்களை ஒவ்வொரு அரசாங்கங்களும் இயற்றிக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் அதற்குரிய தீர்வை சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்ன? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னமா யுரீது ஷைத்தானு ஐயூக்கிய பைனக்குமுல் அதாவத வல் பக்லாஅ ஃபில் அம்ரி வல் மைஸிர். மதுபானத்தின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவதை தான் ஷைத்தான் விரும்புகிறான். ஷைத்தான் எதை விரும்புகிறான்? சாராயத்தை தந்து, போதையை தந்து, சூதாட்டத்தில் ஈடுபட வைத்து பிரச்சினைகளை, சிக்கல்களை, வெறுப்புகளை, அடிதடிகளை உருவாக்குவதை ஷைத்தான் விரும்புகிறான். அது மட்டுமல்ல, வயசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ்ஸலாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ரை விட்டும் உங்களை தடுத்து, தொழுகையை விட்டும் உங்களை தடுப்பதையும் ஷைத்தான் விரும்புகிறான். ஷைத்தான் விரும்பக்கூடிய 4 விஷயங்கள்ல ஒண்ணு அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வுடைய நினைவை உள்ளத்தில் ஏற்படுத்துவது, தொழுகையை விட்டும் பாழாக்குவது. எனவே யாருடைய உள்ளத்தில் அந்த திக்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய நினைவு ஏற்பட்டு விடுமோ அந்த இறை நினைவு உள்ள உள்ளங்கள் போதையை நோக்கி செல்ல மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் என்ன இந்த நிலையில் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இந்த போதையை ஹராமாக்கி இருக்கிறான். அதை ஷைத்தானினுடைய இனி செயலாக அல் குர்ஆன் எனக்கு எச்சரிக்கை செய்கிறது என்ற அச்ச உணர்வு அந்த போதையை நோக்கி செல்லாமல் அந்த இளைஞனை, அந்த மனிதனை தடுக்கும். அந்த வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்துவது இந்த தொழுகை, இந்த திக்ருல்லாஹ். தொழுதால் திக்ருல்லாஹ் இறை நினைவு ஏற்படும். அந்த இறை நினைவு ஏற்பட்டால் போதையை விட்டும், பாவத்தை விட்டும், அசிங்கத்தை விட்டும், ஆபாசத்தை விட்டும் ஒரு மனிதன் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வான். எனவே தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி ரத்தின சுருக்கமாக சொன்னான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகையானது மானக்கேடான காரியங்களை விட்டும், பாவமான செயல்களை விட்டும் உங்களை தடுக்கும். எனவே இத்தகைய ஒரு மாற்றத்தை
தொழுகை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும். முதலாவது அம்சம். இரண்டாவது என்ன? திருமறை குர்ஆன்ல 107வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அரைத்தல்லதி யுகذிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? மறுமை நாள பொய் என்று மறுக்கிற கூட்டம் யாரு? அல்லாஹ் தஆலா பதிலை சொல்கிறான், ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளோடு கடுமையாக நடந்து கொள்வான். வலா யகுல்லு அலா தாஹில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு பிறரை தூண்ட மாட்டான். அனாதைகள் விஷயத்தில் கடுமையா இருப்பா. ஏழை எளியவர்கள் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்கிற விடயத்தில் இவனும் உதவ மாட்டான். அடுத்தவர்களை உதவுமாறு தூண்ட மாட்டான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான்? எனவே வயலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். எனவே தொழுகையாளிகளுக்கு கேடுதான். யார் அந்த தொழுகையாளிகள்? அவன் தொழுகிறான், ஆனால் இந்த சமுதாயத்தில் அனாதைகள் விடயத்தில் கடுமையாயிருக்கிறான். அவன் 5 நேரம் தொழுகிறான், பள்ளிவாயலுக்கு வருகிறான், ஆனால் இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழால் அவஸ்தைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஏழைகளாக விதவைகளாக இன்னொரு பிரச்சனைகளுக்கு உள்ளாகியவர்களாக சிக்கி தவிக்கிறார்களோ, அவர்களை கண்டும் காணாதவனாக ஒரு தொழுகையாளி இருக்கிறான் என்றால் அந்த தொழுகையாளிக்கு கேடு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அவன் தொழுதாலும் அடுத்தாக்களுக்கு காட்டதான் தொழுவான். அது அல்லாஹ்வுக்காக தொழுகிற தொழுகை அல்ல. அற்பமான பொருளை கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் அவன் தடுத்துக் கொள்வான். அந்த அளவுக்கு கஞ்சத்தனம் இருக்கும். இந்த அத்தியாயம் எங்களுக்கு தருகிற அடிப்படையான செய்தி என்ன? ஒரு தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான மாற்றம் இந்த சமுதாயத்தை பற்றிய அக்கறை. இல்லாத மக்களுக்கு வாரி வழங்குகின்ற அந்த தயார உள்ளம். நாம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற சொத்துக்கள், ஒத்தனை அல்லாஹ் கோடீஸ்வரன் ஆக்குறான், சொத்து பத்துக்களை அள்ளி கொட்டுகிறான் காலடியில், சமூக அந்தஸ்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல அல்லாஹ் அவனை வைக்கிறான். ஆனால் அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்? இது எனக்கு கிடைச்ச சிறப்பு என்று நினைக்கிறான். இல்ல, அல்லாஹ் அதையெல்லாம் தந்திருப்பது யாருக்காக தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஹதீஸ்ல புகாரில வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஏழைகளுக்கு உதவுவதற்காக அல்லாஹு தஆலா அதை உங்களுக்கு தந்திருக்கிறான். சஹ்பு ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஏழைகளுக்கு உதவுவதற்காக அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தந்து உன்னை அந்த பணிக்காக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். எனவே செல்வ பாக்கியம் பெற்றவர்கள் அந்த உணர்வை தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எனக்கான சொத்து அல்ல, இது என்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமுரிய சொத்து அல்ல, இது என்னுடைய வாரிசுகளுக்கு மட்டும் உரியதல்ல. இந்த சொத்துல அல்லாஹ் பல ஏழைகளுக்கான வழிகளை வைத்திருக்கிறான். அவர்களுக்கு செலுத்த வேண்டிய ஒரு பங்கை, ஹக்கை வைத்திருக்கிறான். அந்த ஹக்கை கொடுப்பது என்னுடைய அமானிதம் என்ற உணர்வை ஒரு தொழுகை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். இந்த சமூக அக்கறையை ஏற்படுத்துவது
தொழுகையினுடைய அடிப்படையான ஒரு இலக்கு, ஒரு விளைவு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி உண்மையான தொழுகையாளிகளாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தொழுகை மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த வேண்டிய மூன்றாவது ஒரு மாற்றம்தான் மன உறுதி. ஒரு தொழுகை மன உறுதியை ஒரு மனிதனுக்கு வழங்க வேண்டும். மன உறுதி எப்பொழுது எங்களுக்கு ஏற்படும்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சமூகத்துல நல்ல ஒரு பெரிய அதிகாரத்தில் உள்ள ஒரு 4 பேரை எங்களுக்கு நல்லா தெரியும் வைங்க. ஒரு போலீஸ் அதிகாரிகள்ல ஒரு 4 பேர், ஒரு அமைச்சர்ல ஒரு 2 பேர், இந்த நாட்டினுடைய பிரதமரோ ஜனாதிபதியோ தனக்கு மிச்சம் தனிப்பட்ட ரீதியில அறிமுகமானவர், பழக்கம் உள்ளவர் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆளுக்கு எப்படி ஒரு கெத்து இருக்கும்? அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்? நான் லேசுப்பட்டாலா? எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா உயரதிகாரிகளையும் தெரியும். இந்த நாட்டில் உள்ள பிரதமர், ஜனாதிபதி அவருடைய வலது கை நான் நினைச்சா வேண்டியதை செய்யலாம். எனவே அந்த அதிகாரிகள் தனக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வும் தெம்பும் அவனை பல விடயங்களை பயமில்லாமல் செய்வதற்கு தூண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். பலர் அடாவடித்தனங்கள் செய்வதற்கும் அத்துமீறுவதற்கும் இந்த தைரியம் தான் காரணமாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் ஒரு மன வலிமையை தருகிறது. அந்த வலிமை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே இருக்கிற இந்த அற்பமான அதிகாரிகள் அல்ல, இந்த அமைச்சர்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய பிரதமரோ ஜனாதிபதியோ அல்ல, இந்த உலகத்திலே யாரை, எந்த நாட்டு அதிகாரியை, எந்த நாட்டு அரசியல்வாதியை மிக வளம் பொருந்திய ஒரு அரசியல் தலைவனாக நாம் நம்பியிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இவர்களை எல்லாம் தாண்டி இந்த ஒட்டுமொத்த உலக அண்ட சராசரத்தையும் படைத்து ஆட்டிவிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அரசின் சொந்தக்காரன் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அந்த ரப்பு என்னோடு இருக்கிறான். இந்த உலகத்தில் எனக்கு பின்னால் எந்த அதிகாரி இல்லாவிட்டாலும் அது எனக்கு பொருட்டே இல்லை. இந்த ஒட்டுமொத்த உலக மக்களும் எனக்கு எதிராக ஒன்று திரண்டாலும் அது என்னுடைய வாழ்க்கையில், நடத்தையில், உணர்வில், பேச்சில், மூச்சில் ஒரு அணுவின் முனையளவு கூட தாக்கம் செலுத்தாது. ஏனென்றால் என்னோடு என் ரப்பு இருக்கிறான். இந்த உலகத்திலேயே அனரப்புக்கும் ஆகலாம். நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று கொக்கரித்தவன் ஃபிரௌன் அல்லவா? அவனும் அவனுடைய படைப்பட்டாளமும் மூசா நபியை துரத்தி கொண்டு வந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை நோக்கி ஓடினார்கள், செங்கடலை நோக்கி. அந்த சமூகம் என்ன சொன்னார்கள்? மூசாவே, நல்ல வசமா மாட்டிக்கொண்டோம், இனி தப்புகளுக்கு சான்ஸே இல்லை. ஏன்? உலகத்தினுடைய பார்வை அப்படித்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். பின்னாடி திரும்பினா ஃபிரௌனுடைய பட்டாளம், முன்னாடி குறுக்கே செங்கடல், 2 பக்கம் போனாலும் உயிர் போவது நிச்சயம். நல்லா மாட்டிட்டோம் மூசா, இப்படி கெட்ட மாட்டி விட்டீர்களே. ஆனால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன? இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன்.
இன்னமைய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் இப்பொழுது ஒரு வழியை காட்டுவான். அல்லாஹ் காட்டினானா இல்லையா? கடலை பிளந்து மூசா நபியையும் அவருடைய உம்மத்தையும் காப்பாற்றி அந்த ஃபிரௌனுடைய பட்டாளத்தை அழித்து அல்லாஹ் ஒரு படிப்பினையை உலக மக்களுக்கு விட்டு சென்றாரா இல்லையா? இது ஒரு தொழுகை ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற மனோநிலை. அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய எண்ணம், அல்லாஹ்வை ஒரு அடியான் எந்த அளவுக்கு நெருங்குகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளம் வலிமை பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அக்ரபு மா யகூனு அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூது என்று சொன்னார்கள். சுஜூது என்று சொன்னார்கள். ஃபாக்ஸிரு துஆ, அந்த சுஜூதுல நீங்க அதிகமா துஆ கேளுங்க. அந்த இடத்துல தான், அந்த நிலையில் கட்டத்தில் தான் ஒரு அடியான் அல்லாஹ்வை மிக மிக நெருங்குகிறான். ஒரு மனிதனுடைய ஆணவம், நான் என்ற அகங்காரம், அந்த எல்லா உணர்வுகளையும் அப்படியே மூட்டை கட்டி, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் அற்பன், நீதான் எஜமான் என்று அல்லாஹுக்கு முன்னால் தன்னுடைய அந்த தலையை சாய்க்கிறானே, சரிக்கிறானே, நிலத்தில் வைக்கிறானே, அந்த பணிவையும் அந்த அடிமைத்தனத்தையும் தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த தொழுகையாளிக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பவர், உன்னோட நான் இருக்கிறேன், எவனும் உன்னை எதிர்க்கட்டும், உனக்கு எதிராக 1000 சூழ்ச்சிகள் செய்யப்படட்டும், பின்னப்படட்டும், நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அந்த மன வலிமையை ஒரு தொழுகை ஒரு மூமினுக்கு வழங்குகிறது. எனவே அந்த ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த ரப்பு என்னோட இருக்கிறான். அதே போன்று இறுதியாக ஒரு தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான், தாக்கம் தான் மன நிம்மதி. தொழுகையை போன்ற மன நிம்மதியை தரக்கூடிய மருந்து வேறு எங்குமே இல்லை. இந்த உலகத்தில மனம் நிம்மதி பெற வேண்டுமா, அதற்கு ஒரே தீர்வாக இஸ்லாம் தொழுகையை சொல்கிறது. இன்ன இன்சான குலிக ஹலுவா, மனிதன் பதற்றக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு கெடுதி ஏற்பட்டால் அவன் திடுக்கம் அடைகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுவா, அவனுக்கு நன்மை ஏற்பட்டு விட்டால் அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறான், சுயநலவாதியாக மாறிவிடுகிறான். இன்னல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. நீங்க உண்மையில் தொழக்கூடியவராய் இருந்தால் உங்களோட லைஃப்ல பதட்டம் இருக்காது. நீங்க உண்மையில் தொழுகையாளியாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் திடுக்கம் இருக்காது. நீங்கள் உண்மையான தொழுகையாளியாய் இருந்தால் நீங்கள் சுயநலவாதியாய் வாழ மாட்டீர்கள். எவன் கேட்டாலும் கொடுப்பீங்க, அவன் தாரா நான் கொடுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன நிம்மதியை தொழுகை ஒன்றுதான் ஏற்படுத்தும் என்று அல் குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்களாம், யா பிலால், பிலாலே அக்மி ஸலாத்த அரஹ்னா பிகா, தொழுகைக்கு அதான் சொல்லி அந்த தொழுகையை ஆரம்பித்து எங்களுக்கு மன அமைதியை, ராகத்தை தந்து விடுங்கள் பிலால் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸினூடாக நாங்கள் அறிகிறோம். என்றால் தொழுகை என்பது மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியை தரக்கூடிய என்ற ரப்போட நாம் பேசுற ஒரு நிலைதான் தொழுகை என்ற அந்த கட்டம்தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே இந்த 4 விதமான வாழ்க்கை மாற்றங்களை ஒரு தொழுகை ஏற்படுத்த வேண்டும்.
அத்தகைய தொழுகையாளிகளாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.